உள்ள ஒரு பிளாக்கா அவர் மட்டும் நான் பூர்வமா சொல்றேன். போடுங்க கண்டிப்பா ஒரு 217 தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கு என்ன ஏதோ ஒண்ணுக்கு அப்படியே ஃபுல்லா வந்துருக்கு. வழிய வந்து அது ஒன்று ரெண்டு அறை கிடக்குது. சமைச்சதையும் வந்து அப்படியே இதுலயே வச்சிருக்கு. இப்ப பெனங்கா காலம் தான் கொஞ்சம் வெளியானப்பா இதுல ஒரு மணி கொடுக்கு இது 2 வருடத்துல பக்கத்துல நல்ல ஒரு கிளி நல்ல ஒரு கிளி சில வந்து எல்லா எலக்ட்ரிக் பொருட்களை இந்த காட்டிலே அப்படி எல்லாமே கேஸ் அடுப்பு முதல்ல ஒரு வருஷமா எல்லாமே செட் பண்ணி இங்க திருவள்ளை இருக்கு. ஸ்டைலா ஃபிட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல நீங்க எனக்கு மேல டொட்டோடா இது நாங்க தான் பேலன்ஸ் பண்ணனும். இப்படி பிடிச்சிருக்கோம் இதுல ஃபிட் பண்ணலாம். பிடிச்சிட்டு அதை விட இது சுகம். விலையும் பெருசு இல்ல 400 ரூபாய். அங்க 400 ரூபாய் பரவாயில்ல. திருவிழா பல்லே 400 ரூபாய் தானே. அப்ப இங்க ஆபரேஷன் அப்ப எங்களுக்கு தேவைப்பட்டதுல ரூம்ல இருந்து சமைக்க இட்லி சட்டியும் வேண்டினா. ஆனா ரோசா தாரணி என்னமோ இந்த உள்ளுக்குள்ள வந்தோன்னா அமைதியா வடிவா இருக்கு எல்லாம். நல்ல ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் உண்டு. எல்லாமே ஒரு கடவுளை கிருபைதானே. நம்ம வந்து சொந்த வீடு இல்லாம சொந்த வீடு இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு 5வது வருஷத்திலேயே நல்ல சொந்த வீட்டுல வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது வந்து இன்னொரு சிறப்புன்னு யார் வந்தாலும் வீட்டை வடிவா இருக்குன்னு சொல்றீங்க. வந்து நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன் ஸ்டைலா கதைப்பா ஆளே ஒரு முடல் நல்லா போற நல்ல தோடு போட்டு போட்டுருக்கீங்க. அது இந்த முந்தி பிடிச்ச ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா சட்டைக்கு ஏத்த மாதிரி தோடுகள். என்ன போட்டாலும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்படி போடுறது வடிவு அந்த தோடுக்கு ஏத்த மாதிரி சில பேர் இப்படி போடாம இருப்பேன். உண்மைதான். எனக்கெல்லாம் விருப்பம் இப்படித்தான் போடும். நானெல்லாம் ரோஷானிக்கு கட்டுப்பாடான உடுப்புகள் அப்படி விருப்பமோ அதை போடும். அவைகளுடைய ஆசையை நாங்க அதுக்கு இடைஞ்சில இருக்கோம். சரியான ஒரு வார்த்தை. என்ன ட்ரவுசரோ டிஷர்ட்டோ போடுங்க. கண்டிப்பா
ஆனா உண்மையாவே கணக்கான வீடு அழகான வீடோ உள்ளு பாதைகளே மழையா கிடக்கு வடிவா இருக்கு பின்ன இதை விட வேற என்ன வேணும் என்ன சூப்பர் உங்களை பிடிச்சிருக்கோ பின்ன பிடிச்சிட்டு போவோம் அங்க இருக்க கிளம்பி இருப்பேன் நல்ல இடம் நல்ல காத்தப்பா இதுலயே பாய போட்டு படுக்கலாம் ஓ உண்மையா தான் நல்லா இருக்கு தெரியுமா குளிர்ச்சியா இருக்கு பூங்கனி சோள மாதிரியா கொஞ்சம் பூங்கனி சொல்ல மாதிரி தண்ணி தடாகம் உண்மையா தான் நல்ல ஒரு வடிவா இருக்கு ஆனா இவங்களுக்கு தண்ணி இல்லாம இவங்களுக்கு தண்ணி அதான் எங்கட சின்னாக்கள் வரை இங்க ஆசைப்பட்டு வர இது இங்க வந்தா நல்ல விருப்பம் விளையாடுறது வெயிலுக்கு வெயிலுக்கு வத்திட்டா நல்லா கிடக்கு அந்த மரம் வளர்ந்து வர நல்ல வடிவா இருக்கு கலரா இந்த அதே மாதிரி இதையும் இது ஜாமரமா கண்டு கொண்டு அதுக்கெல்லாம் முண்டாகி இதுக்கு அதிலும் ஒன்று மூன்று ஜாம் கண்டுகள் கோழி கூடும் அப்படி ஆனா பெரிய காணி என்ன ஓ உண்மையா தான் வடிவே இருக்கேன்னு எல்லாம் ஒரே இது இந்த கோழியும் வளர்க்குறீங்க நம்ம நைஸ் வடிவு இறைச்சி கொடுக்குறதா முகமா கிடக்கு ஒரே மாதிரி இருக்கு நான் ஷேர் வாக்க ஒரு கட்டிக்கார அப்ப இந்த கோழி இன்னும் வளரணும் இன்னும் அப்ப இன்னும் கொடுக்க வழி கிடையாதுயா ஆனா பரவாயில்ல கோழிகள் வளர்த்தா நல்லதான் அதோட பெரிய இடம் தான் பெரிய இடம் பயப்படாம கரும்பு 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 கிடைக்கிற சின்ன தோட்டங்களும் செய்யறாதா டைம் போதானே வேணுமே அவன் சும்மா இருக்க மாட்டான் சும்மா இருக்கிற சும்மா ஆனா கேஸ உண்மையில இப்படித்தான் வைக்கும் எங்க பாப்பா இந்த ஓ பாத்தீங்களா பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க நாங்க என்ன சரி அடுப்பு கீழே இல்ல கொண்ட கேஸ் ஆனா உண்மையாவே இதான ஒரு பாதுகாப்பு உண்மையில வைக்கும் பூட்டு அசைக்கல அது ஆனா இப்படித்தானே இந்த பூட்டு போடணும் வேற வேணுமெண்டு வந்து எதுவும் செய்துட்டு போடலாம் பூட்டு கட்டாயம் தேவை ஆனா உண்மையில கேஸ் வைக்கிறேன்னு சொன்னா இப்படித்தான் வைக்கணும் நாங்கள என்ன செய்யறது பக்கத்துல வைக்கிறோம் எங்க அம்மியோ அரைக்கிற மாதிரி ரெண்டு ஒன்று சப்பானி கட்டி எல்லாம் குழம்பு சுகம் அது சுகம் தான் இருக்கிறதை காட்டி அப்படிதான் செய்யலாம் நல்லா இருக்கு ஆனா நல்ல காத்து விடுது எங்கட விட்டு பக்கம் காத்தே மாத்தி வச்சிருப்பேன் பார்த்து கொண்டிருக்கிறோம் நல்ல டீயா இருக்கு குடிக்கலாம் தெரியும் குடிப்போம் அப்படியா டீக்கு வந்து தேயில கூட கொஞ்சம் கூட கிடக்குற மாதிரி இருக்கிறாரு கண்டிப்பா பின்னேரம் வந்தா நாங்க டீ குடிச்சிருவோம் 4 மணி சொன்னா டீ 4 மணி 5 மணிக்குள்ள குடிச்சிருவோம் நீங்களும் வந்து எங்களை மாதிரி தான் நாங்கள் காலமா பின்னேரம் எல்லாம்
சாப்பாடு இல்லாம இருப்போமே தவிர டீ இல்லாம இருக்க மாட்டோம். அந்தந்த டைமுக்கு டீ பிளேனி குடிச்சு கொண்டே இருக்கும். காலமே முடிஞ்சாலுமே அப்படிதான் பிரஷ் பண்ணுவோம், உடனே டீயோ பிளேனியோ குடிச்சிட்டு தான் மிச்ச வேலை செய்வோம். பிஸ்கெட் ஆனா சில பேர் பெருசா டீயை விரும்புற இல்ல நான் குடிக்கிறேன். ஆனா அக்கா விரும்புறேன் இல்ல. நானும் விரும்புவேன். சூப்பரா சூப்பரா இருக்கு. பாக்கவே தெரியுது கடை. கோழி கொஞ்சம் பாத்துட்டீங்களா? கோழி பார்வைக்கு பெருசா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெரிய கோழி அணிக்குது இல்ல பாக்க. இன்னும் நல்லா வளரும். ஒரு 40 நாளைக்கு போல இருக்கு தெரிஞ்சு. ஆனாலும் நான் சொல்றவே வச்சு கொடுக்குறோம். அதுக்கு மேஸ் ஒன்று போடுறோம். அனுபவம் இருக்கு. இங்க வந்து இதே படிச்சும் கோழி வளர்த்தாது அப்ப நீங்க ஒரு வெயிட் வரவே கொடுத்துருவானு. பரவாயில்ல. இப்ப நீங்கள் வச்சு விக்க இறைச்சியா கொடுக்க வலிக்கிறீங்கன்னா நாங்களும் பக்கத்துல வந்து வேண்டலாம். பின்னுக்கு சுத்தி பார்த்தோம்னால இல்ல பின்னுக்கெல்லாம் சுத்தி பார்த்தோம் நல்ல வடிவையா இருக்கு. பெரிய இடம் தானே. கொஞ்ச நாட்கள் செல்ல தோட்டங்கள் இருக்கும், வீட்டு தோட்டம், காய்கறி சமையல். ஆனா உண்மையில ஒரு நல்ல விஷயம், காணி எடுக்கல கொஞ்சம் பெரிய காணியா எடுத்தோம். அதனால்தான் பெரிய ஒரு சவாலுக்கு மத்தியில தான் எல்லாரும் கேட்டவன். என்ன காணி இல்லாம இருந்துட்டு ஆசைப்படுறாள், நேரடியாவே தான் வேணுமோ நேரவாசி எடுக்கலாம் தான். அப்படியா இப்ப நடக்கப்போ யோசிக்கணும், நடக்கப்போ சொல்லிட்டு அது மாதிரி அவர் என்ன செய்யறா இல்ல 3 கால் தரம் நம்ம என்ன அப்பேக 38 லட்சம் எடுத்துக்கிட்டு 40 முடிஞ்சு. இப்போ ஒரு வேற 20 லட்சம் போகும். 12 லட்சத்துக்கு இன்னும் கூட இந்த இடம் வந்து இன்னும் ட்ரெண்டிங் ஆகும். ஏன் தெரியுமா? அது வந்து கோட்ஸ் சிறப்பு முன்னால இந்த கிரவுண்ட் வந்து இருக்கல வந்து கோட்ஸ் சிறப்பு இன்னும் பாதி வந்து நாங்க புதுசா இன்னும் அனுப்புறேன். எனக்கு அனுபவம் சொல்லாட்டா நீங்க வந்த ஒரு பயணம் என்ன சொல்ற சர்ப்ரைஸா தான் இருந்திருக்கு. அப்ப நேற்று வரவனே நீங்களே சொல்றீங்க எல்லாம் வந்து சந்தோஷம். நானும் வந்து விளையாடான்னு இருந்தேன் அவங்கள்ட்ட அந்த ரோஸும் சாப்பிடுறேன். அப்ப சரின்னு பார்த்தா நீங்களா வந்துட்டீங்க மிக விரைவில். அப்படி ஒரு நாளை நாங்களே சந்திப்போம். உண்மையா ஒரு மாலை நேரத்துல வந்து நேற்றைய நாளா இருக்கலாம், இன்றைய நாளா இருக்கலாம், 2 நாளும் நல்ல ஸ்லீப்போடயே போகுது. நல்ல சந்தோஷம். அதே நேரம் வந்து இன்னைக்குமே அந்த ஆர்ஜே பிளாக்க பத்தி அந்த ஆர்ஜே மீனிங் என்ன சொல்லுங்க. அப்படி ரோசாயினி ஜோவேல் நல்லா இருக்கு. அப்படியே நல்ல சொல்லக்கூடிய நேம் இருக்கு. ஆர்ஜே பிளாக் நல்லா இருக்கு. ஆர்ஜே செலக்ஷன் அது நான் முத JR தான் பேப்பர் பார்த்தேன். என்ன ஜோவேல் ஜோவேல் ரோசாயினி. அப்ப பார்த்தேன் JR விட RJ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியே RJல பாத்தீங்களா? அதான் சொல்லவும் வந்து ஈஸியா இருக்கு. அந்த எப்படி சொல்லல வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த கப்பிள்ஸ் நான் சொல்ல போனா சொல்லவே தேவையில்லை. நல்ல ஒரு அன்பான கப்பிள்ஸ் மட்டும் இல்லாம நல்ல ஒரு அன்பான ஃபேமிலி. இவ்வளவு நாட்களும் வந்து இவர்கள்ட்ட இருந்ததான திறமைகள் வந்து
ஒளிஞ்சிருக்கு இளமலையா. இனிமே அப்படி இல்ல, எல்லாமே வந்து வெளிவர போகுது. உங்களை வந்து நிறைய உறவுகள் வந்து நேசிக்க போறாங்க. இதுவரை நேசிச்சு இருந்தாங்க, இருந்தாலும் வந்து அவங்களே யோசிச்சிருப்பாங்க. உண்மையா அவங்களோட பழைய கடை உண்மையா ஒரு அன்பான ஒரு தேவ பிள்ளைகள், அன்பான ஒரு குடும்பம் என்று சொல்ற அளவுக்கு அப்படின்னு இருக்கு. இப்ப வந்து உங்களோட பிளாக்ல வந்து எவ்வளவு 783 சப்ஸ்கிரைபர். கண்டிப்பா ஒரு 217 தான். நம்மளுக்கு இன்னும் வந்து நிறைய அன்புள்ளங்கள்லாம் இருப்பேன். இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து எப்பவுமே இந்த ஆர்ஜே பிளாக் சேனலுக்கு வந்து எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்க கொடுக்கணும். இவர்களுக்காக வந்து நான் இவர்களுக்காக நான் ஸ்பெஷலா வந்து ரெக்கமெண்ட் பண்றது நேரத்துல சொன்னா அது வீடியோக்காக மட்டுமல்ல, இல்ல நான் வந்து இந்த நேரத்துல சொல்றேன் ஒவ்வொரு வார்த்தையா இருக்கட்டும் என்ற ஒரு உண்மைத்துவமான ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தை நான் அவர்களை பற்றி சொல்றது. ஏன்னா நாங்க வந்து நீங்க இப்ப வந்து சேனல் திறந்துருக்கிறீங்க, ஆனா ஸ்டார்ட்ல வந்து உங்க நாங்க பழைய என்ன சொல்றோம் வந்து சொல்லுவாங்க என்ன மட்டக்களப்புக்கார தான் பாயோட ஒட்டுறன்னு சொல்லி அதே மாதிரி அதான் வந்து நாங்க ஒரு கூடுதல் ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா வர்றது. ஆனா சொல்லுவோம் ஐயோ என்ன திடீர்னு போற வீட்டு அப்படின்னு இருக்கிறது. உங்களோட அப்பா அம்மாவா இருக்கலாம், மற்றது வந்து ராஜனையா இருக்கலாம், எல்லாருமே வந்து நல்ல ஒரு அன்பான ஃபேமிலி. இவங்க வந்து இப்ப கிடைச்சிருக்காங்க. நீங்க பழகி பாருங்க மக்களே. அது மட்டும் இல்லாம உங்களோட நம்பரும் போட்டுருக்கீங்க, அதுவும் இருக்குது. அதோட வந்து இப்ப உங்களோட பழகுறது மட்டும் இல்லாம ஸ்பெஷலி வந்து எங்க தையல் திறமை இருக்குது. அப்ப வந்து பெண்கள் மற்ற இனிமே வந்து வேகன்சில வந்து வெளிநாட்டுக்காரெல்லாம் வருவினேன் விலைக்கு வந்து கூட இவங்க சில பெரிய கடைகள்ல வந்து ஆர்டர்ஸ் சொல்லி போட்டு ரிஜெக்ட் பண்ணி விடுவினேன். அப்படியே இல்லாம ரொசாயினிக்கு வந்து நல்ல ஒரு அன்பான அக்கா கிடைச்சிருக்காங்க, ரெண்டு வந்து நல்ல கணவன் கிடைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சப்போர்ட்டோடையுமே ரொசாயினி வந்து எதிர்காலத்துல நல்ல தொழிலாளர் மெருவி அதுக்கு இப்ப அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏன்னா நல்ல திறமை இருக்குமே. ஆனா அந்த பிளவுஸ் எல்லாம் வந்து பார்த்தேன்னா சில பேர் வந்து பிளவுஸ் தச்சு கொடுத்தாங்க, நாங்க போடைக்கு உடம்புக்கு நேர்த்தியா இருக்கலாம். ஆனா வந்து அந்த அப்படியே நீட்ட அளவெல்லாம் எடுத்து தச்சிருக்கு. அப்ப அப்படியே நுட்பமான இது இருக்குது. அப்ப இன்னைக்குவே நல்ல மற்றது எங்கட அம்மாவுக்கு கூட ரொசாயினி தச்சாதான் பிடிக்கும். பாத்தீங்களா? அப்ப எங்க அம்மா இவரோடமே போறேன் மாமி எங்க வீட்டாங்க கொண்டு வரவா ரொசாயினி ஒரு மாதம் ஆகினாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பிளவுஸ் தச்சு சாரி பிளவுஸ் கவுன் நல்ல டிசைன்ல கண் பார்த்தா கை வேலை செய்வேன். அப்படி ஒரு திறமை இருக்குன்னு சந்தோஷம். மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொன்னா இந்த ஆர்ஜே பிளாக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து இன்றைக்கு மட்டும் இல்லாம இன்றைக்கும் வேணும். ஒரு உன்னதமான ஒரு பிளாக்கோட ஒரு ஃபேமிலியோட தான் நீங்க தொடர்ச்சியா பயணிக்கீங்கன்னு சொல்லல நாங்கள் வந்து நம்பிக்கொண்டு உண்மைக்கு வந்து நீங்க ஸ்டார்ட்ல அந்த போட்ட வீடியோவே என்னன்னு சொன்னா தமிழ்ல இருந்து பார்த்த எஸ்கே ஃபேமிலி ஒரு ஆதரவுன்னு சொல்லி அது வந்து எங்களுக்குள்ளே ஒரு விருப்பமா இருந்தது. உண்மைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்து நல்ல மேக்சிமம் வேண்டாம். எங்களுக்கு வந்து எல்லாருலயும் வந்து அப்படி வர எங்களுக்கு வந்து ஏன் சொல்லுங்க முதுகுல குத்துராக்கள் தான் கூட. உங்களோட வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து அணுமாக்கள் ரீதியா இருக்கலாம், மங்கள் ரீதியா இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் வந்து போன் பண்ணி கேட்டது அப்படி நாங்களும் ஒரு சேனல் ஓபன் பண்ண போறோம், எங்களுக்கும் சப்போர்ட் தருவீங்கன்னு நமக்கு நேரடியா அவங்கள்ட்ட வந்து சொல்லாட்டா நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சொன்னா ஒரு சில அனுபவங்கள் அந்த அனுபவங்களால வந்து நாங்களுமே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண போறது இல்லை. ஆனா வந்து ஆசைப்பட்டு உங்களுக்கு அதை நாங்கள் இருக்கலாம் செய்வோம், இனிமேலும் செய்வோம். என்னோட நட்பு வந்து 30 வருஷம்னு சொல்லிக்க சாதாரணமா இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல நல்ல உறவுகள் கிடைக்கும். என்னளவு உங்களோட குட்டீஸ்களையும் காட்டு அழகான குட்டீஸ் வச்சிருக்கீங்க. அப்ப என்ன சின்னாக்களை விரும்புறது நிறைய பேர் தானே. அப்ப இனிமே நாளைக்கு என்ன அப்ப சமையல் பகோடால நான் பாக்கணும்ப்பா. எனக்கு அப்படியே நானே சப்பியா மாதிரி ஆனா ஒவ்வொன்றும் டக்குன்னு செய்யறீங்க மாத்திர வந்து டக்குன்னு பேர வைப்போம். பகோடா கொண்டு சின்ன வந்து குண்டு ஒத்துக்கொண்டு
எல்லாரும் அதான் அப்படி ஷேப்ல வந்தா அதுக்கு ஒரு பேர் அப்ப அப்படியா இருக்குது. அப்ப யோவேலும் வந்து வேலையை போயிட்டு ஒரு பார்ட் டைம் மற்றது யோவேலும் டக்குன பிடிச்சிட்டு எடிட் பண்ண கட்டிக்கார பாத்தீங்களா. உண்மையில வசந்த் ஒரு 3 சொல்லி தந்த ஒரு 3 நாளைக்கு சொல்லி தரத்தான் கண்டுகொள்ளாம நீங்க அதே முடனை பிடிச்சிட்டீங்க. தமிழ்ல எல்லாமே ஜோதில்ல பாத்தீங்களா. ஒரு சில பேர் அப்படி இல்லையே, அதாவது ஒரு வருஷம் சென்றாலும் வீடியோ எடிட் பண்ணுவாங்க, தம்ப்நெயிலுக்கு வந்து வேற யார்ட்டையும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா தம்ப்நெயில் தான் வீடியோ வந்து ஒரு காட்சிப்படுத்தி பார்க்க வைக்கணும். அது வந்து எல்லாரும் செய்ய மாட்டாங்க. பேருடன் செய்தேன் பாத்தீங்களா. இவ்வளவு அத்திரமா கையெல்லாம் ஒளிஞ்சிருந்துருக்கீங்களா. இனிமேலும் தாமதம் வேண்டாம். அதான் பேசாம இறங்கிட்டோம். தாமதம் இல்லையா. நல்ல விஷயம் தான் தொடங்கி இருக்கிறீங்க. என்ன சொன்னா உண்மையிலே ஒரு டிமாண்ட் இல்ல, திறமைகள் இருக்கு. மற்றது வந்து இப்ப நான் ரோசாயனை பற்றி சொல்லிக்க, தையலன்னு சொல்லிக்க, இந்த வீடியோ பாக்குற கண்டிப்பா நல்ல உள்ளங்கள் வந்து அதாவது இவர்கள் மூலமா எங்கள் மூலமா நீங்க தொடர்பு கொண்டு உண்மைக்குமே நல்ல ஒரு தையல் பெண்களுக்கு வந்து ஆடைகள்ல இன்றைக்குமே பிடிக்கும். அப்ப அதுல வந்து என்னதான் தச்சா போடுவோம் சிறப்பு பெற்ற ஆளுன்னு சொல்லிக்க நீங்கள் வந்து கொடுத்து வடிவாதி தச்சு போகலாம். உங்களை வந்து அதுவும் இந்த விவசாயி வந்து சொல்லப்பட்ட நாள்ல கொடுப்பேன். வந்தால் எனக்கு படிக்க முக்கியம் அல்ல, இது அந்த நேர்மையா கொடுக்க வேணும் கண் விழித்திருந்து தச்சு கொண்டிருப்பான். அதோட வீடு தானே, கடையும் இல்ல ஆனா ஊசியில நூல் கோக்குறது பெரிய கஷ்டம் தான். பெரிய வேலை செய்து அப்ப சந்தோஷம் நல்ல ஒரு சந்தோஷம். நாங்கள நினைச்சு பார்க்கல, லேட்டா வந்தாலும் லேட்டா வந்தான்னு சொன்ன நல்ல ஒரு மாலை நேர பொழுது இப்படி போனே தெரியல. எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. அப்ப இதோட வந்து நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட வந்து ஆர்ஜே பிளாக்குக்கு முதல் முறையா வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு பிளாக்கா வரும்னு நான் பூர்வமா சொல்றேன். ஏன்னா மேலும் மேலும் நான் சொல்ல விரும்பல அந்த வீடியோ பார்க்கவங்கள விளங்கி இருக்குங்கிறத பற்றி நான் சொன்னதுல இருந்து அப்ப இவங்களுக்கு ஒரு காணொலியா இருக்கலாம், மற்ற பிளாக்கா இருக்கலாம், எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நன்மை உள்ளதா பயனளிக்கத்தக்கதா இருக்கும். அப்படிங்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் வீடியோக்களை பார்க்க மட்டும் இல்லாம தையலுக்கு வந்து அப்படி எல்லாமே இருக்கு. நம்பர் போட்டுருக்கீங்க. ஓகே, எல்லாமே நேர்த்தியா தான் செஞ்சிருக்கிறீங்க. சந்தோஷத்துல இந்த வீடியோ நாங்க முடிச்சு கொள்ள போறோமே. ஓகே, அப்ப உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாரும், நான் ரோசாயினி, நான் ஜோவேல், நான் சொல்லுகிறேன். ஓகே, பாய்.